ஹலோ மக்களே, வெல்கம் டு தமிழ் அக்கோட்டைல்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம மான்ஸ்டர் அலிகேட்டர் டேங்க் தான் மக்களே க்ளீன் பண்ண போகிறோம். இவன் என்னெல்லாம் சேட்டை பண்ணா அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம தலைவன் டேங்கை க்ளீன் பண்ணியே கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலே ஆகுது மக்களே. இவனை நான் டேங்கில் வாங்கி விட்டதோடு சரி, 2 நாளைக்கு ஒருக்கா வெறும் ஃபுட்டு மட்டும்தான் மக்களே போடுவேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு மக்களே. ஆனாலும் பரவாயில்ல, இந்த டேங்க்லேயும் பையன் வேற லெவலில் சர்வைவ் ஆகி வந்துட்டு இருக்கான் மக்களே. இங்கே பாருங்க, இதான் மக்களே நம்மளோட டேங்கோட நிலமை. ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணதுக்கு தான் மக்களே இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நார்மலாக எப்படி சொல்ல, நார்மலான துணி இதெல்லாம் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்காது மக்களே. இது ஆக்சுவலாக நான் மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ரொம்ப ரஃப்பாக இருக்கும் இந்த கிளாத். ஸோ இதை வச்சு நம்ம துடைக்கும் போது ஈஸியாக அதில் இருக்க ஸ்டெயின், அழுக்கு எல்லாமே போயிரும் மக்களே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுதான் மக்களே பண்ணிட்டு இருக்கோம். இவனை மந்த்லி ஒன்ஸ் நான் கழுவணும்னு நினைப்போம் மக்களே. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கழுவுறதுக்கு டைமே இல்லை மக்களே. ஏன்னா நம்மளுக்கு சுற்றி சுற்றி வீட்டில் நிறைய மீன் தொட்டி வச்சிருக்கனால அதை பார்க்கறதுக்கே பெரும் டைம் ஆயிருது மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம குடத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கோரி ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா, அங்கே பாருங்க, நம்ம அலிகேட்டர் டேங்க் அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டை கிடக்கு. அது என்ன ஓட்டை அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ குடத்தை வச்சு ஊற்றிட்டே இருந்தேன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டு மக்களே. அதனால ஒரேடியா ஃப்ரிட்ஜ் பாக்ஸே கவுத்திடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் பாக்ஸை கவுத்தியாச்சு மக்களே. நீங்கள் பாருங்க, இப்போ தான் நம்ம மான்ஸ்டர் வெளியே வருவான். இவ்வளோ நேரம் தெரியாதவங்க பாருங்க, தெரியுதானே மக்களே எவ்வளோ குட்டியாக இருந்தான்னு தெரியுமா? நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு மேலே வளர்ந்துட்டான் மக்களே. ஆனால் இவனை கையில் பிடிக்கிறதுக்குள்ளதான் மக்களே ஒரு பெரிய ஹைலைட். பிடிக்கவே முடியல, அப்படி வளர்க்குறான் இப்படி வளர்க்குறான், அங்கே போகிறான் இங்கே வாரான். பெரிய சங்கட்டமாக ஆகி போயிட்டு மக்களே. பாருங்க தொட்டிக்குள்ளே எப்படி இருக்கான் பாருங்க, சாக்கடை. எப்பா, இது கிட்டத்தட்ட 8 மாதம் மக்களே தொட்டி கழுவாமல் விட்டது. ஆனால் எந்த மீனுக்கும் இப்படி கழுவாமல் இருந்திருந்தேன்னா சர்வே ஆயிருமா சீரியஸாக தெரில. ஆனால் அலிகேட்ரு அப்படின்னா இதான் மக்களே அலிகேட்ரு. பரவாயில்ல, நம்ம பையன் வேற லெவலில் சர்வைவ் ஆகி க்ரோத்தும் பாருங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் பாருங்க, மலமாடு சைஸுக்கு வளர்ந்துட்டான் பாருங்க. ஸோ அவன் டெய்ல் கலரிங்லாம் பாருங்க எவ்வளோ ரெட் கலராக எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சாக நம்ம தொட்டி அவ்வளோத்தையும் அடித்து கழுவி ஆரம்பிச்சாச்சு மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு சைடில் கழுவிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா இடமும் கழுவ ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா சைடில் கொஞ்சம் தான் அழுக்கு இருந்தது. ஏன்னா கீழே நம்ம பாதாம் மேலே அது போக ஓப்பனிங்கில் தான் கொஞ்சம் வச்சுருந்தனால கீழே ஃபுல் அண்ட் ஃபுல்லு அழுக்கு வேற லெவலில் வந்துருச்சு மக்களே. ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டேங்கில் இருக்க முக்கால்வாசி தண்ணி காலியாக இருக்குது மக்களே இதை கழுவுறதுக்குள்ளே. இங்கே பாருங்க, நம்ம தலைவனுக்கு உட்காரது கூட ஒரு இடமே இல்லை. ஸோ டேங்கெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம பையனை கையில் எடுப்போம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்க. இதில் நான் நிறைய கிளிப் கட் பண்ணியிருப்பேன். இவனை ஃபஸ்ட்டு கையில் நினச்ச மாதிரி பிடிக்கவே முடியல மக்களே. பல போராட்டங்களுக்கு அப்புறம் அவனே இழைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கையில் சிக்கியிருக்கான் மக்களே. அது வரைக்கும் அப்படி அடிச்சு இப்படி அடிச்சு என்னைய பாடா படுத்திட்டான். ஸோ இங்கே பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம பையனை பாருங்க எவ்வளோ அழகா சூப்பராக வளர்ந்துட்டான் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப நேரம் நம்ம பையனை நம்ம கையில் பிடிச்சிருக்க வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாது பையனுக்கு. பாருங்க எவ்வளோ அழகா சூப்பரா இருக்காங்கிறது தெரியும். அலிகேட்டர் ஃபேன்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அலிகேட்டர் நீங்கள் வளர்க்க போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவன் நம்ம கூட எவ்வளோ அழகாக இன்ட்ராக்ட் ஆவான், ஃபுட்டு போட்டால் எவ்வளோ அழகாக பக்கத்தில் வாங்கி சாப்பிட்றது. ஸோ இதேமாரி சின்ன சின்ன அட்ராக்டிவ்ஸ் தான் அலிகேட்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது மக்களே. ஸோ வாங்க நம்ம அவனை உள்ளே விட்டுடலாம் மக்களே. ஸோ இதான் மக்களே நம்ம ஃபைனல் ஃபினிஷிங் டச்சப் நம்ம டேங்க். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி நம்ம பையனை உள்ளே ரிலீஸ் பண்ணியாச்சுன்னு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பையன் செம்ம ஹாப்பியாக நம்ம டேங்க்குள்ளே செட்டில் ஆகிட்டான். ஸோ இதில் ஹைலைட் நீங்கள் பாருங்கள், அவனோட வாழை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரெட் கலராக டியூன் ஆகி. ஸோ இவனுக்கு நம்ம ஃபுட்டெல்லாம் ப்ராப்பராக வேறு லெவலில் ப்ரான், ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் சிக்கன் ஹாட் இது எல்லாமே கொடுத்து வளர்த்துட்ருக்கோம் மக்களே. ஸோ அதனால தான் இவனோட க்ரோத் பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துக்குள்ளே வேறு லெவலில் இருக்குது மக்களே. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அலிகேட்டருக்கு இந்த ரெட் டெயில் வராது. நம்ம ப்ராப்பர் எல்லாமே கொடுத்து வளர்க்குறதுனால தான் மக்களே நம்ம ஃபிஷ் இவ்வளோ அழகாக சூப்பராக வேறு லெவலில் க்ரோத் ஆகி வந்திருக்கு மக்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இது மட்டும் இல்லை, அடுத்தது வேறு லெவலில் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி மக்களே.